யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். வர்த்தக ஒப்பந்தங்களிலிருந்து பின்வாங்க முயலும் நாடுகள் மேலும் அதிக வரிகளை சந்திக்க வேண்டி வரும் என அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க உச்சநீதிமன்றத்தின் சமீபத்திய தீர்ப்பை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு விதிக்கப்பட்ட பல உலகளாவிய வரிகள் 1977ஆம் ஆண்டின் சர்வதேச அவசரகால பொருளாதார அதிகாரச் சட்டம், அதாவது IEEPA சட்டத்தின் கீழ் செல்லாது என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த தீர்ப்பைச் சுட்டிக்காட்டி வர்த்தக ஒப்பந்தங்களில் விளையாட நினைக்கும் நாடுகளுக்கு அவர்கள் ஒப்புக்கொண்டதை விட அதிக வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் எச்சரித்துள்ளார். தீர்ப்புக்குப் பிறகு உடனடியாக 10% வரி அறிவிக்கப்பட்டது. பின்னர் அது 15% உயர்த்தப்பட்டது. இதற்கிடையில் யூரோப்பியன் யூனியன் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தும் நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. அதேபோல் இந்தியா அண்மைய வர்த்தக உடன்படிக்கையை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தைகளை தள்ளி வைத்துள்ளது. மேலும் யுனைடெட் கிங்டம் தனது 10% வரிச்சலுகை ஒப்பந்தம் தொடருமா என அமெரிக்காவிடம் விளக்கம் கோரியுள்ளது. சட்ட ரீதியான கருவிகள் மாறினாலும் அமெரிக்காவின் வர்த்தக கொள்கையில் மாற்றம் இல்லை என அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரியர் தெரிவித்துள்ளார்.